Hello friends, welcome to Nandhu Needles World. நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் அப்படின்னா பீட் ஸ்டெம் ஸ்டிச் பார்க்கலாம். ஸோ அதுக்காக நான் வந்து இந்த மாதிரி வரைஞ்சிருக்கேன். அதில் வந்து நான் வந்து நார்மல் சூயிங் த்ரெட் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். சூயிங் த்ரெட் எடுத்துக்கோங்க. சூயிங் த்ரெட் எடுத்துகிட்டு இதில் வந்து நம்ம ஸ்டெம் ஸ்டிச்சில் வந்து என்ன பண்ணணும்னா பீட்ஸ் வந்து நம்ம எப்பயுமே சுகர் பீட் வந்து ரெண்டாக தானே ஸ்டிச் பண்ணுவோம். பட் இதில் மட்டும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 3 பீடு, சரிங்களா? 1 2 3 அந்த மாதிரி 3 பீட் எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் பாருங்கள், 3 பீட் எடுத்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து செகண்ட் பீடு இருக்கு இல்லையா, செகண்ட் பீடுக்கு பக்கத்தில் ஒட்டியே வந்து ஒரு ஸ்டிச், சரிங்களா? செகண்ட் பீடு இருக்குது பாருங்கள், அந்த செகண்ட் பீடு ஒட்டி ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கு ஒரு குட்டி லாக் ஒன்று போட்டு இப்படி எடுத்து விட்டுட்டு மறுபடியும் என்ன பண்ணணும், மறுபடியும் அகைன் 3 பீட். இந்த ஸ்டெம் ஸ்டிச்சில் வந்து நம்ம வந்து 3 பீட்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணணும், அதுக்கு மேலே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, சரிங்களா? அதுக்கு கரெக்டாக 3 பீடு, 2 4 5 அந்த மாதிரி பீடு வந்து நம்ம இதில் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. 2 யூஸ் பண்ணோன்னா அது வந்து நார்மல் பீடு ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து கரெக்டாக 3 பீட் மட்டும் ஸ்டிச் பண்ணுங்கள். இதே நீங்கள் 4 பீடு 5 பீட் ஸ்டிச் பண்ணிங்கன்னா என்னென்னா லோட் ஸ்டிச் மாதிரி ஃப்ளாட் லோட் ஸ்டிச் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி நம்மளுக்கு எஃபெக்ட் இருக்கும். சரி, அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து லோட் ஸ்டிச் வந்து 4 or 5 பீட்ஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். பட் ஆனால் ஸ்டெம் ஸ்டிச்சில் வந்து நம்ம வந்து 3 பீட் தான் கவுண்ட்டு. 3 பீட் மட்டும் நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ இந்த பாருங்கள், நம்ம வந்து ஸ்லாண்டிங் லைனில் வந்து பீட்ஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். நான் வந்து ஸ்லாண்டிங் லைனில் தான் வந்து பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். மறுபடியும் அகைன் கரெக்டாக அந்த செகண்ட் பீடில் கிட்ட ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு குட்டி லாக் ஒன்று போட்டுட்டு அடுத்தது மறுபடியும் 3 பீடு, சரிங்களா? கவுண்ட் வந்து நம்ம 3 பீட் தான். ஸ்டெம் ஸ்டிச்னாவே நம்ம வந்து 3 பீட் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். 3 சுகர் பீட் வச்சு நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு குட்டி லாக் ஒன்று போட்டுட்டு அடுத்தது அந்த செகண்ட் பீட் கிட்ட ஒரு ஸ்டிச், சரிங்களா? இதே மாதிரி நம்ம ஸ்லாண்டிங் லைனில் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். அதுதான் வந்து ஸ்டெம் ஸ்டிச், அதாவது பீட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஸ்டெம் ஸ்டிச் போடலாம் அப்படிங்கிறத இதில் வந்து நான் உங்களுக்கு கிளியராக சொல்லியிருக்கேன். ஸோ கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் பீட் ஸ்டெம் ஸ்டிச்னால் என்ன அப்படின்ட்டு. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து எந்த டிசைன்ஸ் வேணாலும் பண்ணலாம், சரிங்களா? எதுக்கு வேணாலும் நம்ம வந்து அவுட்லைன் கொடுத்துக்கலாம், இல்லை ஒரு ஃபில்லிங்க்கு கூட நம்ம வந்து இது யூஸ் பண்ணலாம். அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு எஃபெக்ட்டு. ஸோ நம்ம லோட் கொடுக்குற இடத்துலலாம் வந்து இந்த மாதிரி ஸ்டெம் ஸ்டிச் யூஸ் பண்ணி கூட நம்ம வந்து பீட்ஸ் வந்து அந்த லோட் ஸ்டிச்சுக்கு பதில் இந்த மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணலாம். இதுவும் வந்து ஒரு லோடிங் ஸ்டிச் எஃபெக்ட் தான் கிடைக்கும். ஸோ அதனால் நம்மளுக்கு ரொம்ப அழகாகவும் நீட்டாகவும் க்யூட்டாகவும் இருக்கும் இந்த ஸ்டிச் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது. ஸோ இதில் வந்து நம்ம கீழே அதாவது நம்ம ஸ்லாண்டிங் லைனில் வந்து நம்ம கரெக்டாக அந்த ஸ்லாண்டிங் லைன் வந்து பொசிஷன் மாறாமல் நம்ம கரெக்டாக ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். பீட்ஸ் வந்து சப்போஸ் மாற்றிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த என்ன சொல்கிறதுனா அந்த எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு அப்படியே அந்த பீடோட எஃபெக்ட் வந்து அந்த அளவுக்கு இதாக இருக்காது, டைரெக்ஷன் வந்து நம்மளுக்கு மாறிடும். ஸோ எப்பயுமே அந்த ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக அந்த ஸ்லாண்டிங் லைன் அந்த எஃபெக்ட் வந்து நம்ம பார்த்துக்கோங்க. அதை பார்த்து ஸ்டிச் பண்ணுங்கள். இது பீட் ஸ்டிச் பண்ணும்போது
ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக வந்து போட்டு முடிச்சிருங்க. இந்த லைன் ஃபுல்லுமே வந்து போட்டு ஃபினிஷ் பண்ணலாம் நம்ம. ஃபினிஷ் பண்ணிவிட்டு அடுத்தது அந்த பக்கம் வந்து வளைவு மாதிரி ஒரு டிசைன் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அதில் வந்து எப்படி பீட்ஸ் வந்து இதே ஸ்டெம் ஸ்டிச் தான், அதையே வந்து எப்படி வளைவில் அந்த கொம்பு வளைவில் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், அதே 3 பீட்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா இது ஸ்டெம் ஸ்டிச் தான் நான் யூஸ் பண்ணுறதுனால அதில் எப்படி பண்ணுறேங்கிறத பாருங்கள். ஸோ அதே மாதிரி தான் அந்த செகண்ட் பீடுகிட்ட ஸ்டிச் பண்ணி நல்லா கீழே இழுத்து த்ரெட்டை வெளியில் எடுத்து குட்டி லாக் ஒன்று போட்டுக்கோங்க. நம்ம ஸ்டிச் பண்ணும்போதில் குட்டி லாக் கண்டிப்பாக மறக்காமல் போடுங்க. ஸோ கரெக்டாக அந்த லைன் வரைஞ்சிருக்கோம் பார்த்திங்களா, அந்த லைனை வந்து ஒட்டியே வந்து ஸ்டிச்சஸ் வந்து போடுங்க. இப்போ இந்த அந்த குட்டி லாக் ஒன்று போடுவோம் பார்த்திங்களா, அந்த குட்டி லாக் வந்து கீழே இறக்கி இந்த அவுட் சைடு வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னா அந்த குட்டி லாக்கை மட்டும் கீழே இறக்கி போடணும். சரிங்களா, கீழே இறக்கி பாருங்கள், கொஞ்சம் சைடாக நான் கீழே இறக்கி போடுறேன். நேராக போட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு அதோட ஸ்டிச்சஸ் வந்து நேராகவே வரும். ஸோ கொஞ்சம் வந்து நம்ம திருப்பி அந்த ஃபஸ்ட்டு பீடு இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு பீடுகிட்ட நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோன்னா, ஒட்டியே ஸ்டிச் பண்ணிட்டோன்னா நம்ம அந்த பெண்டு திருப்ப நம்மளுக்கு வந்து கரெக்டாக அந்த பெண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து டைரெக்ஷனை வந்து மாற்றிக்க முடியும், பீடோட டைரெக்ஷனை வந்து மாற்றிக்க முடியும். இல்லை அப்படின்னா நம்ம வந்து அந்த பீடு வச்சு ஸ்டிச் பண்ணுறோம் இல்லையா, அது டைரெக்ஷன் வந்து நேராக தான் வரும். பாருங்கள், கரெக்டாக கொஞ்சம் கீழே ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த குட்டி லாக் வந்து அந்த ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த குட்டி லாக் வந்து பீடை ஒட்டியே போட்டுட்டு மறுபடியும் மேலே ஒரு ஸ்டிச். சரிங்களா, மேலே ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு குட்டி லாக் ஒன்று போடணும். ஸோ இதே மாதிரி தான் இந்த வளைவு ஃபுல்லுமே வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க.
ஸோ இந்த லீஃப் மாதிரி வரைஞ்சிருக்கோம் இல்லையா, இதுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா சும்மா சில்க் த்ரெட் வச்சு பட்டன் ஹோல் ஸ்டிச் தான் பண்ண போகிறேன். ஸோ இதுவும் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுவும் முடிச்சாச்சு, நாட் போட்டுக்கலாம். ஸோ அடுத்தது பாருங்கள், பீட்ஸ் ஸ்டெம் ஸ்டிச் வச்சு ஒரு அழகான டிசைன் வந்து நம்ம பண்ண முடிஞ்சது. ஸோ இது வந்து லோடிங் எஃபெக்டில் இருக்கும். இந்த ஸ்டிச்சை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்தது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.